இப்போ நம்ம இங்கே பேசினே இருக்கோம், பின்னாடி வந்து மிஷினில் ட்ரில் பண்ணியிருந்தாலும் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுவே வந்து பின்னாடி வந்து ஒரு இளையராஜா மியூசிக்கோ இல்லை வேற ஏதோ மியூசிக் போட்டு ரம்யமாக இருக்கும். அதுவே வந்து பழைய காலத்து மியூசிக் போட்டாங்கன்னா, பாட்டு போட்டாங்கன்னா, அப்போ எப்படா வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போகணும், நம்மளோட மனநிலைகளே மாறும். ஏன்னா அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கும் அந்த சப்தத்துக்கும் மாறும் போது தான் எல்லா காரியங்கள் நடக்குது. அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்களா, எல்லா ராகத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ இந்த ராகத்தை சொன்னோம்னா நோய் தீரும்னு இருக்காங்க, இந்த ராகத்தை சொன்னோம்னா ஒருத்தன் வந்து என்ன கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் வருவாங்கன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெடிக்கலில் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனால் இதிகாசங்களில் பல சித்தர்களோட அதுதான் இருக்கு. ஸோ அப்போ ராகம் அப்படின்னு என்னன்னா, அந்த ஸ்வரத்திலையும் அந்த சப்தத்திலையும் நம்மளுடைய மூளைகள் இருக்கிற அதிர்வுகள் மாற்றுற அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு. அதனால பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் காலப்போக்கில் அழிஞ்சு போன காரணம் என்னன்னா, இனிமேல் இந்த உலகத்துக்கு தேவையில்லை, இது இருந்தால் பல பிரச்சனைகள் வரும்னு சொல்றது காலமே அதை அழிச்சு கொண்டு போயிடுச்சு. இப்போ வீணையில் வந்து பல ராகத்தை இது பண்ணலாம், அதே வீணையில் கிட்டார் மாதிரி கூட வாசிக்கலாம். கரெக்ட். அப்போ எல்லாருமே அந்த வண்ணம் தான். அப்போ என்ன 7 தான், அந்த 7 ஸ்வரங்களுக்குள்ள தான் எல்லாரோட இது இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிறது 7 சக்கரங்கள் தான். அந்த 7 சக்கரங்களுக்கு அந்த ஸ்வரங்கள் கனெக்ட் ஆக ஒவ்வொரு சக்கரம் அதுக்கு உண்டு ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு வந்து மனசை வந்து பாதிக்கிற மாதிரி பண்ணோம்னா மணிப்பூர சக்கரத்துக்கு உண்டான ராகத்தை கொடுத்தோம்னா ரம்யமாக இருக்கும்.